உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் உங்களுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த செய்தி ஈஸ்டரை குறித்த ஒரு செய்தி. இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை நீண்ட வசனம் இருந்தாலும் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை வேதம் இருக்குமானால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த திருமறை தியானத்திலே பங்கு பெற அன்போடு அழைக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6ஆம் வசனம். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை நீங்கள் காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். 8ஆம் வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷருக்கு அறிவிக்க ஓடினார்கள். இது வேதத்தினுடைய சத்தியம், வேதத்தினுடைய வார்த்தை. இதை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் கம்ஃபர்ட், ஆறுதல். செய்தியை பின்னாலே சொல்லுகிறேன். தலைப்புகளை குறித்துக் கொள்ள முடியுமான குறித்துக் கொள்ளுங்கள். த கம்ஃபர்ட் ஆஃப் குட் நியூஸ். உயிர்த்தெழு சொல்லுகிற முதல் சத்தியம் கம்ஃபர்ட். அடுத்தபடியாக அன்பாவளை காம். இன்றைக்கு மனித வாழ்க்கை அது இல்லை, காம். 3வது உயிர்த்தெழு சொல்லுகிற அடுத்த வார்த்தை கரேஜியஸ், மனதைரியம். அடுத்து உயிர்த்தெழு சொல்லுகிற வார்த்தை சேலஞ்சஸ், வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கு உயிர்த்தெழுதல் உதவி செய்கிறது. கடைசியாக உயிர்த்தெழுதல் it gives the confidence, நம்பிக்கை தருகிறது. கரேஜஸ், தைரியத்தை தருகிறது. சேலஞ்சஸ், வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க உதவி செய்கிறது. கம்ஃபர்ட், ஆற்றி தேற்றுகிறது. அது மட்டுமல்ல, it gives a calm, மனித வாழ்க்கையில ஒரு அமைதியை தருகிறது. செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலவிதமான தர்க்கங்கள் உலகத்தில் பேசப்படுகிறது. ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் அங்கே இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் எதை சொன்னாரோ அதை செய்கிறவர், செய்கிறதை அவர் சொல்லுகிறவர். இந்த அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, ஆண்டவருக்கு பொருந்தும். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த நாளின் என்ற செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி நம்மை மகிழச் செய்யும். இது ஒரு மகிழ்ச்சியின் செய்தி, மகிமையான செய்தி, நம்பிக்கையின் செய்தி. மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நம்முடைய இருதயங்களை நன்றியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்ப செய்கிற ஒரு செய்தி. உலகத்தில் எத்தனையோ செய்தி வருகிறது, ஆனால் அது துக்கமான செய்தி, வேதனையின் செய்தி, பாடுகளின் செய்தி, போராட்டங்களின் செய்தி, இல்லாமையின் செய்தி. ஆனால் இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பாவுடைய மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கை தருகிறது, வாழ்வின் மேன்மை தருகிறது. ஆரம்பத்தில் சொன்னது போல இட் கிவ்ஸ் காம், மன அமைதி தருகிறது. சேலஞ்சஸ், வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க உதவி செய்கிறது. கரேஜியஸ்,
சோர்ந்து போன உள்ளத்தை அது தட்டி எழுப்புகிறது. அன்பானது பிள்ளைகளே, இந்த நாளிலே செய்திக்குள்ளே கலஞ்சது அன்பா கேட்கிறேன். உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்தார்கள். 1924 ஆண்டிலே ஒரு மாபெரும் வீரனாகிய லெனின் மரித்தார். அவருடைய விருப்பம் என்னவென்றால் உலகம் முழுவதும் அவருடைய அந்த சரீரத்தை பார்க்க வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது பயன்படவில்லை, எடுபடவில்லை. அங்கே துன்மாற்றம் வீசியது. இப்பொழுது இருக்கிற அவர் இந்த பார்வையில் வைத்திருக்கிற அந்த சரீரம் கூட மெழுகினால் செய்யப்பட்ட ஒன்று என்று சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள். உங்கள் சம்மதம் எல்லாம் இருக்கலாம். ஒருவேளை நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு எல்லாரும் மரித்தார்கள். ஆனாலும் கிறிஸ்து மரித்த போது அவருடைய கல்லறை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கு காலியா இருக்கிறது. எம்டி டூம். இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை தருவது மட்டுமல்ல, அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் வருகிற சவால்களை சந்திக்க உதவி செய்கிறது. இங்கே தொடர்ந்து அந்த நாளில் எருசலேமில் நடந்த சில சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த செய்தியை சொன்னவர் தேவதூதன். வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவதூதன் சொன்ன வார்த்தை, அதாவது 26ஆம் வசனம், அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த செய்தியை சொன்னதே ஒரு தேவதூதன். இப்படி சொல்ல புரியும். அன்பானுடைய தூரத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு அது இளைப்பாறுதலை தருகிறது. இதைத்தான் நாம் நீதிமொழிகள் 25 தூரத்திலிருந்து நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு அது கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இது எவ்வளவு உண்மை! குளிர்ந்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இங்க நான் சொல்ல விரும்புகிற அந்த கருத்து என்னவென்றால், விடாய்த்து போன ஆத்துமாக்கள், சிசுகளுக்குள்ளே பயம், நடுக்கம், வேதனை, கண்ணீர், வாழ்க்கையே கேள்விக்குறி. ஆனால் கேள்விக்குறியா இருந்த வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது ஒரு பதிலை தந்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பாவுடைய பரலோகத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. அந்த செய்தி எதை தருகிறதா? விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஒரு குளிர்ந்த தண்ணீர். எந்த சிசுகள் ஓடி ஒளிந்தார்களோ, தூரமாய் போனார்களோ, பின்வாங்கி போனார்களோ, அந்த சிசுகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதனாலே என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, அவரை பின்பற்றினவர்கள், நடந்தவர்கள், பிரயாணம் செய்தவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள், உண்மையா இருந்தவர்கள், அன்பார்களே, சரீரத்தை அடக்கம் செய்யும் வரை உடனிருந்தார்கள். ஆனால் அடுத்த நாளில அவள் எங்கு போனாலும் தெரியாது. ஆனால் இந்த ஸ்திரீகளோ அதிகாலையிலே சுகந்த வர்க்கம் விடும்படி அங்கே வந்தார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறது. மிகுந்த அதிர்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளையே, அந்த கல் புரட்டப்பட்டது ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் உற்சாகம். இந்த செய்தி சொல்லுகிற முதல் குறிப்பு என்னவென்றால் மகிழ்ச்சி. இதுவரையும் துக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பாடுகின்றவர்களுக்கு பாடுகின்ற ஒரு விடுதலை, கேள்வியா இருந்தவர்களுக்கு ஒரு பதில். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே நீ ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றி இருக்கலாம், அவரோடு பயணித்து இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகச் செய்திருக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் தாம் சொன்னபடியே, வாழ்க்கையிலே எதை சொன்னாரோ, உங்களை அழைத்த போது, உங்களை ரட்சித்த போது, உங்களை அபிஷேகம் பண்ணின போது எதை சொன்னாரோ அப்படியே அவர் செய்வார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தி, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, இட் எனர்ஜைஸ்ட், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை தருவது மட்டுமல்ல, இட்ஸ் என்கரேஜ். ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அன்பார்களே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். இந்த செய்தி அன்பார்களே எப்போதும் மாறாத, மறவாத ஒரு உண்மையான ஒரு செய்தி. என்னுடைய முதல் குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நாளிலே வேதம் சொல்வது போல
உயிர்த்தெழுவின் செய்தி குழப்பம், கலக்கம், பதட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே அமைதியை தருகிறது. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குழப்பம், ஒரு கலக்கம், ஒரு பதட்டம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ? நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய இந்த செய்தி குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில, பதட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில, கலக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில அமைதியை தருகிற ஒரு செய்தி. எனவேதான் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் தருகிற அமைதி எந்த சூழ்நிலையிலும் மாறாதது. ஒருவேளை இன்றைக்கு அமைதிக்காக ஜனங்கள் என்னமோ செய்யறாங்க, ஆனால் தேவன் தருகிற அந்த அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல் அன்பானவர்களே எந்த காலத்திலும் மாறாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில சமாதானம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, அமைதி உண்டு. கலக்கங்கள் மாறும், பதட்டங்கள் மாறும், கண்ணீர் மாறும், பாடுகள் மாறும். அன்பான தேவ பிள்ளையே, இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிற முதல் சத்தியம் என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், கம்ஃபர்ட்ஸ். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுமே அதற்காகத்தான் நீங்குகிறான். அமைதிக்காக, இளைப்பாறுதலுக்காக, நிம்மதிக்காக. அன்பானவர்களே, அமைதி, அதாவது நிம்மதி இல்லாத உலகம், அமைதி இல்லாத உலகம், இளைப்பாறுதல் இல்லாத உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அன்பானவர்களே, அவர் அது தருவது மட்டுமல்ல, அமைதியில்லா வாழ்க்கையில, கலக்கம் நிறைந்த வாழ்க்கையில, குழப்பம் நிறைந்த வாழ்க்கையில அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய ராஜரீக வல்லமை, இட் வாண்ட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். அதனாலதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் அன்பானவர்களே, ஆரம்ப சொன்னேன், கம்ஃபர்ட்ஸ், ஒரு இளைப்பாறுதல். இரண்டாவது, அவர் கொடுக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் அன்பாவுடைய காம்னஸ். ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு குடும்பங்களிலே அமைதி இல்லை, தேசத்திலே அமைதி இல்லை, பட்டணங்களே அமைதி இல்லை, அரசியலே அமைதி இல்லை. அமைதி இல்லாத வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் கம்ஃபர்ட், இளைப்பாறுதல். இரண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் அமைதி. வாசிக்கிற கேளுங்கள், யோவான் 11:20. யோவான் 11:20. இது ஒரு குடும்பம், கலக்கம், பதட்டம், கண்ணீர், வேதனை. ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மார்த்தாள் கேள்விப்பட்ட போது எதிர்கொண்டு போனாள், மரியாளோ வீட்டில் இருந்து விட்டாள். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, அங்கே ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு சம்பாஷணை, எல்லாரும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த வார்த்தை, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அன்பானவர்களே, 11:26. கலங்கியிருந்த அந்த குடும்பத்திற்கு, ஆதரவற்ற குடும்பத்துக்கு, சோர்ந்து போன குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அன்பானவர்களே, யோவான் 11:26. என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்கே குழப்பம் நிறைந்த ஒரு குடும்பம், கலக்கம் நிறைந்த ஒரு குடும்பம், கண்ணீர் நிறைந்த ஒரு குடும்பம், வேதனை நிறைந்த ஒரு குடும்பம். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை அது ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு வீடு. கணவன் மரிக்கும் போது நினைத்திருப்பார் மனைவி காப்பாற்றுவார், மனைவி மரிக்கும் போது நினைத்திருப்பார் என் கணவன் பிள்ளைகளை காப்பாற்றுவார். இங்கே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். சகோதரன் நினைச்சிருப்பாங்க, என் சகோதரன் என் குடும்பத்தை காப்பாற்றுவார், இந்த வீட்டுக்கு துணையா இருப்பார். ஆனால் அத்தனையும் வீணாய் போயிற்று, அத்தனையும் தவிடுபொடி ஆயிற்று. அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன், அமைதி இல்லாத குடும்பம். இரண்டாவது, ஆறுதல் இல்லாத குடும்பம். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தார், ஆறுதலை தந்தார், அமைதியை தந்தார். இதைத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அமைதி இல்லையோ, ஆறுதல் இல்லையோ உன் வாழ்க்கையில அவர் வந்த நோக்கமே அமைதியும் ஆறுதலையும் தர. ஆங்கிலத்துல அதாவது கம்ஃபர்ட் அண்ட் காம்னஸ். உன் வாழ்க்கையில அமைதியை தரம்பிடித்தான். இன்றைக்கு பணம் அமைதியை தராது, படிப்பு அமைதி தராது, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, இதெல்லாம் அமைதி தராது. அமைதி தருகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. எனவேதான் அவர் சொன்னார், எபேசியர் 3:20 ஏதும் சொல்வது போல, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அமைதி இல்லாத வாழ்க்கையில அவர் அமைதியை தருகிறார். இதைத்தான் யோபு சொன்னார்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், நீ நினைக்கலாம் எல்லாம் முடிந்தது. இல்லை, அவர் எங்கே நீ முடிக்கிறாயோ அங்கே அவர் ஆரம்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God gives the calmness, God gives the comfort. இதை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கலாம். யோபு 42:2 அவன் சொல்லுகிறான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். லூக்கா சுவிசேஷம் 1:37 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலேயும் பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காம்னஸ், குவைட்னஸ், கம்ஃபர்ட். தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். உயிர்த்தெழுந்த ஆண்டு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் தேவ சமாதானம். ஆரம்பத்தில் சொல்வது போல கம்ஃபர்ட் அண்ட் காம்னஸ். இதை தொடர்ந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, சொல்ல நேரமில்லை. குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18:27 தொடர்ந்து பிலிப்பியர் புஸ்தகம் 4:7 யோவான் 14:27 இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற சமாதானம். அடுத்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை கரேஜியஸ். தேவன் கொடுப்பது மன தைரியம். இன்னைக்கு வாழ்க்கையில அதை இழந்து போன மக்கள் ஏராளம். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை உயர்த்துவார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் கரேஜியஸ், ஒரு மன உறுதி, மன தைரியம். வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15:55 சிலுவை கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் தைரியம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவானின் தடித்துக் கொள்ளும். அங்கே ஒரு தைரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 55 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இது அதாவது ஒரு சவாலான ஒரு வார்த்தை. திரும்ப சொல்கிறேன், இஸ் a courageous. மரணமே உன் கூர் எங்கே. இதுவரை மரணம் கோடிக்கணக்கான மக்களை இந்த பூமியிலே வைத்திருந்தது. மனித வாழ்க்கையின் முடிவே மரணம்தான். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது, there is a courageous, ஒரு தைரியத்தை தருகிறது. உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவனுடைய கருத்து என்னவென்றால், உன் கூர் ஒடிக்கப்பட்டு விட்டது. அந்த தேளுடைய அந்த கொடுக்கு சூழப்பட்டிருக்கிறது. இங்கே உன்னுடைய அந்த கொடுக்கு அளவிட்டால் அந்த கூர்மையான ஒரு அந்த பாகம் அங்கே அழிக்கப்பட்டு விட்டது. பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே. அப்படியானால் இதுவரைக்கும் பாதாளம் வெற்றி பெற்றது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே பாதாளம் தோற்று போனது. இதுவரை மரணம் ஜெயித்தது. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தையே மரணமாக்கிற்று. இரண்டாவது குறிப்பு கரேஜியஸ், ஒரு தைரியம். அதாவது இந்த உலகத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. எனவேதான் பவுல் சொல்லுகிறார் 57 1 கொரிந்தியர் 15:57 அன்பாவே, ஜெயம் கொடுக்கிற தேவன். எதிரே ஜெயம் தெரியுமா? மரணத்திலே ஜெயம், வியாதியிலே ஜெயம், போராட்டங்களிலே ஜெயம், குழப்பங்களிலே ஜெயம், அன்பாவே பதட்டத்திலே ஜெயம். அவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். எனவேதான் அவர் சொல்கிற வார்த்தை ஒரு தைரியம். சாவு எனக்கு ஆதாயம். இந்த வார்த்தையை சொல்லுகிற கடினம். சாவு எனக்கு ஆதாயம், இஸ் ப்ராஃபிட்டபிள். அவருடைய கருத்து என்னவென்றால், நன்றாக கவனிக்க வேண்டும். The resurrection gives the courage. உயிர்த்தெழுதல் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பலர் இழந்திருக்கலாம். உங்களுக்கு அன்பானவர்கள், பிரியமானவர்கள் இழந்து இருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை என்ன சொல்ல தெரியுமா? அன்பானவர்களே, இந்த வீடு அழிந்து போனாலும் 2 கொரிந்தியர் 5:1 இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இதான் கிறிஸ்து கொடுக்கிற தைரியம். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம், நேரமில்லை. பிலிப்பியர் 1:21 2 கொரிந்தியர்
5:1, 2 தீமோத்தேயு 4:6 இந்த வசனங்கள் என்ன சொல்லுது என்று சொன்னால், அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் it gives the courage. மூன்றாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை எல்லாம் தெரிந்த வசனம் தான், மத்தேயு 6:25. அன்பானவர்களே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். அதுல ஒரே ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசைத்தவர்கள் அல்லவா. அந்த வார்த்தை நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இட்ஸ் a courageous word. இந்த நாளிலே ஆண்டு கொடுக்கிற மூன்றாம் ஆசீர்வாதம் நம்பிக்கை. என ஒரே மாதிரி வரும். கம்ஃபர்ட், காம், அடுத்து கான்பிடன்ட், ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கேட்டு பாருங்களேன், நம்பிக்கையற்ற உலகத்துல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தருவது. சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்கிற நம்பிக்கை. மத்தேயு 6:25 நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதனால சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும். ஒரு 6 குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்பிக்கை தருகிறார், தேவைகளிலே ஒரு நம்பிக்கை. அடுத்தபடியாக உம்முடைய பாதுகாப்பிலே ஒரு நம்பிக்கை. 1 பேதுரு 1:5. அடுத்தபடியாக அன்பானவர்களே, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. நீங்க நிறைய பேர் நம்பிக்கையே இல்லை, எங்கே போவேன் எங்கே வாழ்வேன், ஆனால் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. யோவான் சுவிசேஷம் 14:1-2 வேதம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். கிறிஸ்து உயிர்த்தெழுதல் கொடுப்பது நம்பர் 1. அன்பானவர்களே, அதாவது தேவைகளை சந்திப்பார் என்கிற நம்பிக்கை. இரண்டாவது, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்கிற நம்பிக்கை. 1 பேதுரு 1:5. மூன்றாவது, என் வாழ்வின் தேவைகளை எங்கும் சந்திப்பார், நித்தியத்திலும் சந்திப்பார். யோவான் சுவிசேஷம் 14:1-2-3 வசனங்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நாள் திரும்ப வரப்போகிற நம்பிக்கை. 1 தெசலோனியர் 4:16 ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நானும் ஒரு நாள் அவரை சந்திப்பேன், அவரோடு கூட இருப்பேன். கான்பிடன்ட். அன்பானவர்களே, அடுத்து சொல்ல விரும்புகிறேன், என் வாழ்வின் ஒவ்வொரு அடிகளிலும் என்னை அவர் பாதுகாக்கிறார். He keeps in every steps of my life. என் வாழ்வின் ஒவ்வொரு அடிகளிலும் அவர் என்னை பாதுகாக்கிறார். மத்தேயு 28:20 தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அடுத்த சொல்ல விரும்புகிறேன், அடுத்த ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தவானாய் He keeps me always clean. என்னை சுத்தவானாய் மாற்றுகிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் என்னை சுத்திகரிக்கிறார், என் பாவங்களை நீக்குகிறார், என்னை சுத்திகரிக்கிறார். சற்று கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். This is a confidence. எனக்கு நம்பிக்கை, என்னை பாதுகாப்பார், எதிர்காலத்தை பாதுகாப்பார், என் வழிகளை பாதுகாப்பார், என் பரிசுத்தத்தை பாதுகாப்பார், என் தேவைகளை சந்திப்பார். அது மட்டுமல்ல, நித்தியத்தில அவரோடு கூட இருப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மகிமையின் நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மகிமையின் நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க உதவி செய்கிறது. அங்கே மத்தேயு சுவிசேஷம் 28:11 அந்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் போகையில் காவல் சேவைகள் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். கவனமாய் கேளுங்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்
மிகப்பெரிய சவால். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். அன்றைக்கு நடந்தது. அந்த வார்த்தையை பிடிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு மத்திய 28:15 தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். ஆனால் அந்த போதனை, அந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு தூள் தூளானது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சரித்திரத்தின் சான்று. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையின் சவால்கள் உயிர்த்தெழுந்த அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இது உண்மையா பொய்யா? அன்பானதே பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா சவால்களையும் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவர். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்றைக்கு ஒரு சேலஞ்ச், அதாவது உயிர்த்தெழவில்லை, பணத்தை கொடுத்து பொய்யாய் போதித்து அவர் அப்படி செய்தார்கள். ஆனால் அந்த பொய் எடுபடவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களை வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், உறவைகளை மாற்றியிருக்கிறார். ஆரம்பத்தில் சொல்வது போல அந்த கம்ஃபர்ட், அதாவது அமைதி தந்தார். காம்னஸ், அதாவது ஆறுதலை தந்தார், அமைதியை தந்தார். கரேஜஸ், தைரியத்தை தந்தார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க அவர் பலன் கொடுக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அன்றைக்கே ஜனங்களை ஏமாற்றுவதாக இருந்தது, பணத்தை கொடுத்து. ஆனால் அந்த ஏமாற்று முன்னால் நீடிக்கல. கடைசியா குறிப்பு சொல்ல போகிறேன். உயிர்த்தெழுதலின் செய்தி என்கிற கான்பிடன்ஸ், நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நம்பிக்கை கொடுப்பது என்பவர்களே உயிர்த்தெழுதல் மட்டும்தான். எனவே பிலிப்பியர் 4:13 இருக்கிற கான்பிடன்ஸ், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இல்லாமை, வெறுமை. ஆனால் பவுலுடைய சொல்கிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு நம்பிக்கையின் உயிர்த்தெழுதல் கொடுப்பது ஒரு நம்பிக்கையின் செய்தி. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிகமானவர்களை செய்வான். என் அன்பான பிள்ளைகளே, எனவேதான் அவர் சொன்னார், அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஒரு நம்பிக்கையின் செய்தி. அது மட்டுமல்ல, அவர் அவர்களோடு கூட நடந்து போனார். 9 வாசிக்கிறோம். அதே மத்தேயு 28:9 அந்த வார்த்தை வாசிக்கிறோம். அவர்தாமே அவர்களோடு சேர்ந்து போனார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு 4 காரியங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். It gives the comfort. 2வது calm. 3வது courageous. 4வது அன்பானவர்களே challenges. அடுத்தபடி கான்பிடன்ட், நம்பிக்கை. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நம்பிக்கையை ஒரு வாழ்க்கையிலே தருவாராக. வாழ்க்கையின் சவால்களை, வாழ்க்கையின் போராட்டங்களை எல்லாவற்றையும் சந்திக்க பலன் தந்து உங்களை நடத்துவாராக. இதுதான் திருமறை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:8 நாம் தைரியமாகவே இருந்து தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் நாம் விரும்புகிறோம். நம்பிக்கையின் செய்தி இஸ் கான்பிடன்ட். 1 தெசலோனிக்கேயர் 4:16 அவர் வருவார், அவர் வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அடுத்த வசனம் 4:17 நாம் எதிர்கொண்டு போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஒருவர் தேற்றுங்கள். 1 யோவான் 2:28 என் வேதம் சொல்கிறது, அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் நாம் அவர் நிலைத்திருப்போம். இதெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தை. அவர் வெளிப்படுவார், வெட்கப்படாமல் இருப்போம், தைரியம் உள்ளதாக இருப்போம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அவர் வருவார். ஒரு நாள் கர்த்தர் அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உயிர்த்தெழுதலின் செய்தி கொடுப்பது காம், கம்ஃபர்ட்ஸ், காம், கரேஜியஸ், சேலஞ்சஸ், கான்பிடன்ட். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நம்பிக்கையும் இந்த அமைதியும் இந்த தைரியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தையும், அந்த கான்பிடன்ட், அவர் வருவார், அவரை சந்திப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அமைதியும் நிச்சயத்தையும் தைரியத்தையும் வாழ்க்கையின் சவால்களையும் சந்திக்க உங்களுக்கு பலன் தருவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையற்ற உலகத்துக்கு நம்பிக்கை தருவது உயிர்த்தெழுதல். ஆண்டவரே, you give the calmness, ஒரு அமைதி தருகிறீர், courageous, தைரியத்தை தருகிறீர்,
கம்ஃபர்ட்ஸ் ஆறுதலை தருகிறீர். சேலஞ்சஸ் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க பலன் தருகிறீர். கான்பிடன்ட் நம்பிக்கை தருகிறீர். ஆண்டவரே, உயிர்த்துள்ள நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இத்தனை ஆசீர்வாதத்துக்காக நன்றி, அமைதிக்காக நன்றி, தைரியத்துக்காக நன்றி, நம்பிக்கைக்காக நன்றி, ஆண்டவரே ஆறுதலுக்காய் நன்றி, வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க பலன் தருவதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய அன்பின் கரங்களிலே உடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்கள் அவருடைய தலைமையில எப்போது தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழ்க்கையில இவர்களை தந்து ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.